Hello girls, இன்னைக்கு நம்ம lesson 3 பார்க்க போறோம். Lesson 1 and 2 were about simple present tense. Lesson 3 is also about simple present tense. So number 1, 2, 3 lessons. இந்த 3 lessonsுமே simple present tense பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். So இதோட இந்த பாடத்தோட நம்மளோட simple present tense முடியும். So we have 3 lessons about simple present tense. So what did you see in lesson 1? You saw doing verbs. Doing verbsல வந்து ரெண்டு forms யூஸ் பண்ணினோம். ஒன்று verb 1, இன்னொன்று வந்து verb 1s. செகண்ட் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்? being verbs பார்த்தீங்க. being verbsல வந்து is, am, are அப்படின்னு 3 forms of being verbs பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது third lesson, having verbs. இதுக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்கு. hasன்னு ஒரு ஃபார்ம், அப்புறம் haveன்னு இன்னொரு ஃபார்ம். சரியா? we use having verbs to talk about parts of something or someone and about our possessions. possessionsனா உடைமைகள். ஸோ நம்ம ஒரு பாகங்களை பற்றியும் உடைமைகளை பற்றியும் பேசுவதற்கு இந்த ஹேவிங் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்னன்னு இப்போ விவரமாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜெனிஃபர். இது ஜெனிஃபர். ஜெனிஃபர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஐ ஹாவ் அ வாட்ச். என்னிடம் ஒரு வாட்ச் உள்ளது. மை ஃபாதர் கேவ் இட் டு மீ when I was in the 10th standard. நான் 10ஆம் வகுப்பில் இருக்கும் பொழுது என் தந்தை அது எனக்கு கொடுத்தார். It is very precious to me because it's the best gift I've ever received. அது எனக்கு விலை மதிப்பற்ற ஒரு பொருள், என்னிடம் உள்ள ஒரு விலை மதிப்பற்ற பொருள். ஏனென்றால் என்னிடம் எனக்கு கிடைத்த பரிசுகளிலேயே அதுவே நான் சிறந்த பரிசாக கருதுகிறேன். அதனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன் பாருங்க, ப்ரெஷியஸ். இந்த வேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்காட்டா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷியஸ் அப்படின்னா விலை மதிப்பற்றது, அதுக்கு ஒரு விலையே சொல்ல முடியாது. அது பொன்னினும் மேலாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்களிடமும் இந்த மாதிரி ஏதான ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக கன்சிடர் பண்ணுவீங்க. இது விலை மதிப்பற்றது, இதுக்கு ஒரு விலையே சொல்ல முடியாது, இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அது யாராலும் தொட்டாலே நம்மளுக்கு கோவம், அந்த மாதிரி கூட சில பொருட்கள் இருக்கலாம். ஒரு வேளையில் அந்த பொருளுடைய காஸ்ட், அதாவது அதோடைய விலையை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்த பொருளை வந்து நாம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக கருதுவோம். அதோடைய காஸ்ட் கம்மியாக இருக்கோ ஜாஸ்தியாக இருக்கோ அதை பற்றி நம்மளுக்கு கேர் இல்லை. ஸோ அது வேறு வேறு ரீசன்ஸ்க்காக, பல காரணங்களுக்காக நம்ம அதை ரொம்ப ப்ரெஷியஸாக கருதுவோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ திங்க் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய மோஸ்ட் ப்ரெஷியஸ் பொசஷன் எது? விலை மதிக்க முடியாத ஒரு உடைமை உங்களிடம் உள்ளது எது? நீங்கள் அது மிகவும் மிகவும் ப்ரெஷியஸாக கருதும் ஒரு பொசஷன் எது? ஏன்? ஸோ அதை பற்றியும் நீங்கள் சொல்லணும். விச் இஸ் யோர் மோஸ்ட் ப்ரெஷியஸ் பொசஷன்? why do you feel it is precious? அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த பொருட்களை பற்றி, நம்மிடம் உள்ள பொருட்களை பற்றி பேசுவதற்கு நம்ம ஹேவ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்போ ஹேஸ் யூஸ் பண்ணணும், எப்போ ஹேவ் யூஸ் பண்ணணுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மிடம் உள்ள பொருட்களை பற்றி பேசுவதற்கு நம்ம ஹேஸ் அண்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம், அதாவது டு டாக் அபவுட் அவர் பொசஷன்ஸ். ஸோ நாட் ஓன்லி தேட், we use has and have to talk about many things. அதனால தான் இதுக்கு தனியாக ஒரு பாடமே வச்சுட்டோம் நம்ம லெசன் 3 அப்படின்னு. ஆக்சுவலாக இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஆனால் இது எவ்வளோ திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால இதுக்காக தனியாக ஒரு பாடம், சின்ன பாடம் தான், பட் இது நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட் us look at when we use has and have and how has and have can be used. So first to talk about features and facilities. ஒரு பொருளுடைய features
அண்ட் த ஃபெசிலிட்டிஸ், ஒரு இடத்துடைய ஃபெசிலிட்டிஸ் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஹேஸ் அண்ட் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்கள் ஃபோனையே எடுத்துக்கலாம். முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன நோக்கியா ஃபோன் இருந்திருக்கலாம். என்கிட்ட அப்படி தான் இருந்தது. பட் இப்போது என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ மை ஃபோன் ஹேஸ் அன் அமேசிங் கேமரா. என் ஃபோனில் ஒரு சூப்பரான ஒரு கேமரா இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ இது இங்கே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் த வேர்ட் ஹேஸ். சில பேர் இதை சொல்லும்போது ஒரு தவறு செய்வாங்க. ஸோ வாட் இஸ் த ராங் வே ஆஃப் சேயிங் திஸ்? மை ஃபோன் இஸ் ஹேவிங் அன் அமேசிங் கேமரா அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இது தவறு. மை ஃபோன் இஸ் ஹேவிங் அன் அமேசிங் கேமரான்னு சொல்லக்கூடாது. மை ஃபோன் ஹேஸ் அன் அமேசிங் கேமரா. அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு டாக் அபவுட், இது ஃபீச்சர், ஃபோனுடைய என்னென்ன சிறந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா we can use this structure has. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஃபெசிலிட்டிஸ்னால் யூ கேன் ஸ்பீக் அபவுட் யுவர் காலேஜ். உங்கள் காலேஜில் லைப்ரரி இருக்கா? ஓ எஸ், மை காலேஜ் ஹேஸ் an excellent library. ஒரு அருமையான லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வி யூஸ் ஹேஸ் டு டாக் அபவுட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நம்ம மை காலேஜ் இஸ் ஹேவிங் அன் எக்ஸலண்ட் லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இட் ஹேஸ் அன் எக்ஸலண்ட் லைப்ரரி. வி ஆல்சோ யூஸ் ஹேஸ் அண்ட் ஹேவ் டு டாக் அபவுட் பார்ட் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங். ஒருவருடைய உறுப்புகளை பற்றியோ ஒரு பொருளுடைய உறுப்புகளை பற்றியோ பேசும் பொழுது we use has or have. இப்போ Rita has long hair. Okay. So we are using the word has to talk about Rita's hair. Then you can say part of something. We can speak about my house has 3 rooms. நான் என்னுடைய வீடை பற்றி பேசுகிறேன். பார்ட் ஆஃப் மை ஹவுஸ். ஸோ இங்கே ஹேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இங்கே தப்பு, இதில் தப்பு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்னா, they use the word is having. They use these words. ஸோ Rita has long hair அப்படின்னா கரெக்ட். Rita is having long hair அப்படிங்கிறது தவறு. My house is having 3 rooms அப்படின்னா தப்பு. My house has 3 roomsனா கரெக்ட். இப்போ ஹேஸ் ஹேவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிறது கூட யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? மை அங்கிள் ஹேஸ் டயபெட்டிஸ். எங்கள் மாமாவுக்கு சுகர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்களே, அந்த டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ நான் பாருங்கள் ஹேஸ் யூஸ் பண்ணுறேன் அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஐ டோன்ட் ஹாவ் அ ஹெட்ஏக் நவ். எனக்கு இப்போ தலைவலி இல்லை. மை அங்கிள் ஹேஸ் டயபெட்டிஸ். ஐ டோன்ட் ஹாவ் அ ஹெட்ஏக் நவ். இப்போ இது கரெக்டு. நான் இதையே தப்பாக எப்படி சொல்கிறாங்க சில பேர்னா, ஐ எம் நாட் ஹேவிங் அ ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஆம் நாட் ஹேவிங் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் என்ன பார்த்தோம்னா, we use has and have to talk about features and facilities, part of someone or something, and we also use has and have to talk about health problems. Not only that, we can speak about so many more things with has and have. For relationships நம்முடைய பந்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொந்த பந்தங்களை பற்றி பேசுகிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறோம். ராஜ் ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா யூ கேன் சே ஐ ஹாவ் அ பிரதர். நெகட்டிவ் சென்டென்ஸ் பண்ணணும்னு, ஐ டோன்ட் ஹாவ் அ சிஸ்டர். ஸோ இங்கே we use the word has or have to talk about relationships. Again, we should not use is having. அது இங்கே தவறு. ராஜ் ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ராஜ் இஸ் ஹேவிங் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பொசஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜெனிஃபருடைய வாட்ச் பற்றி பேசும்போது. ஸோ இங்கே தே ஹாவ் 3 cars. இது அவங்களுடைய உடைமைகள். அதே மாதிரி நம்ம இங்கேயும் தப்பாக இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆர் ஹேவிங் அப்படிங்கிறது தப்பு.
அப்புறம் has and have we use it to talk about qualities. ஒருவருடைய குணங்கள். The teacher has a lot of patience. பேஷன்ஸ்னா என்ன? எக்கச்சக்க பொறுமைக்கு பேஷன்ஸ் அப்படிம்போம். ஸோ எங்கள் டீச்சர் எக்கச்சக்க பொறுமை இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்னன்னாலும் கோபமே வராது அவங்களுக்கு. ரொம்பவே எப்பவும் சாந்தமாக இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக யார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வந்து எது தப்பாக இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க சில பேர்? த டீச்சர் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். ஸோ இந்த இஸ் ஹேவிங்கிறது இங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? வி யூஸ் ஹேஸ் அண்ட் ஹாவ் டு டாக் அபவுட் relationships, possessions and qualities. So we use has and have to talk about part of someone, part of something, features, facilities, health problems, relationships, possessions, qualities. இன்னும் இந்த மாதிரி நிறைய திங்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம has haveங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இஸ் ஹேவிங் அப்படிங்கிறது தப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா? பின்ன அது எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணால் தப்பு, எப்போ யூஸ் பண்ணால் கரெக்ட் பார்க்கலாமா? இஸ் ஹேவிங்னு நம்ம எப்போ சொல்லலாம்? ஒருத்தர் சாப்பிட்டுட்ருக்காங்க இல்லை குளிச்சிட்ருக்காங்க அப்படிங்கும்போது இஸ் ஹேவிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் ஹேவிங் லன்ச் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் ஹேவிங் லாங் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ஷீ இஸ் ஹேவிங் லன்ச்னு சொல்லலாம். So this is correct. Can I take a message for Raj? He is having a shower. இப்போ வந்து ராஜுக்கு யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபோனை எடுக்கிறீங்க. ராஜ் உங்கள் பிரதர்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ராஜ் வந்து குளிச்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? Can I take a message for Raj? He is having a shower. He is having a showerனு சொல்லலாம். He is having a bathனு சொல்லலாம். So we use it for meal or bath. We also use is having to talk about an experience or event. The teachers are having a meeting now. இப்போ ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அவங்க ஒரு மீட்டிங் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆர் ஹேவிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து தே ஹேவ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணினேன்னா அந்த மீனிங் மாறி போயிடும். டீச்சர்ஸ் ஹேவ் அ மீட்டிங்னு வந்ததுன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், எவ்ரி மந்த் ஆகிடும். அதே மாதிரி இஸ் ஹேவிங் லன்ச் அப்படின்னா இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஷி ஹேஸ் லன்ச் அப்படின்னா யூஸ்வலாக அது எப்பொழுதும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி ஆகிடும். நீங்கள் இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த இஸ் ஹேவிங் ஆர் ஹேவிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுதோ இல்லை ஃபெசிலிட்டிஸ் பற்றி பேசும்போதோ ஃபீச்சர்ஸ் பற்றி பேசும்போதோ நம்ம இஸ் ஹேவிங் ஆர் ஹேவிங்னு சொல்லக்கூடாது. எப்போ சொல்லலான்னா சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம், குளிச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம், இல்லை ஏதான் இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ வி கேன் டாக் அபவுட் when you want to speak about people having a meal or a bath or something which is going on now, you can say is having or are having or am having. இதை நம்ம இன்னொரு அடுத்த பாடத்துலேயும் இதை நம்ம படிப்போம், நெக்ஸ்ட் லெசன்லேயும். ஸோ இந்த ஹேஸ் ஹேவோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? இது சேம் நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் லெசன்லேயும் செகண்ட் லெசன்லேயும். ஐ யூ வி தே அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா ஹேவ் அப்படின்னு போடணும். ஐ ஹேவ் அ கார், யூ ஹேவ் அ கார், வி ஹேவ் அ கார், தே ஹேவ் அ கார். ஐ டோன்ட் ஹேவ் அ பைக், யூ டோன்ட் ஹேவ் அ பைக், அந்த மாதிரி. ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ ஐ யூ வி தே சப்ஜெக்ட்ஸ், இது வந்து என்ன? வேர்ப். இது வந்து சப்ஜெக்ட். காருங்கிறது நவுன் இல்லையா? கார் போட்டேன், இல்லாட்டா அதர் வேர்ட்ஸும் போடலாம். ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவ் அ புக், ஐ ஹாவ் அ சிஸ்டர், நம்ம எது சொன்னாலும் அது எல்லாமே பெயர் சொல். ஸோ கார், சிஸ்டர், டயபெட்டிஸ், இது எல்லாமே என்ன? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஹீ ஷீ இட்டுன்னு அதே மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது என்னாகும்? ஹேஸ், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ்.
and doesn't have. He doesn't have, she doesn't have, it doesn't have. ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டூயிங் வேர்ப்ஸில் பார்த்த மாதிரியே தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே ஹேஸ், இங்கே ஹேவ்ஸ்ன்னு இல்லாமல் இங்கே வந்து ஹேவ், ஹேஸ். இந்த வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கும்போது டூயிங் வேர்ப்ஸ் பார்க்கும்போது ஐ, யூ, வி, தே, V1 பார்த்தோம். இங்கே வந்து V1S அப்படின்னு இருந்தது. பட் இங்கே ஹேவ்ன்னு இருக்கிறது வந்து ஹேவ்ஸ்ன்னு ஆகாமல் ஹேஸ்ன்னு ஆகுது. அதனால தான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். கொஸ்டின் பண்ணும்போது do you have, do they have, does he have, does she have. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் சொன்ன மாதிரி திருப்பி இன்னொரு பாடத்துலையும் படிக்க போகிறோம். பட் இந்த ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள். ட்ரை டு மேக் சம் கொஸ்டின்ஸ். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? we have a sports event every year. இந்த காலேஜில் இல்லாட்ட ஸ்கூலில் வருஷம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ we have a sports event every year. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குது? we don't have any sports event at school. எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸே கிடையாது. ஓகே. ஸோ have வந்து பாசிட்டிவ், don't have வந்து நெகட்டிவ். கொஸ்டின் எப்படி பண்ணுவோம்? do you have a sports event at school? ஸோ இந்த ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா டூ போடணும் கொஸ்டின் பண்ணுறதுக்கு. இப்போது சஷி பற்றி பார்க்கலாம். சஷிங்கிறது ஒரு பாயோட, சசிகுமார், அவன் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் நேம் இஸ் சஷி. ஸோ இது ஹீ. ஸோ ஹீ வரனால சஷி வந்ததுன்னா ஹேவ் வராது, ஹேஸ் வரும். சஷி ஹேஸ் அன் அங்கிள் இன் துபாய். சஷி டசன்ட் ஹாவ் அன் அங்கிள். இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? டூ வராது, ஹீ, ஷீ, இட் வரும்போது டஸ்ன்னு வரும். டஸ் சஷி ஹாவ் அன் அங்கிள் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். சரியா? ஸோ இது ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இப்போ ஒரு குட்டி எக்ஸசைஸ் பண்ணலாமா? பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸை. இதுக்கு எப்படி வரும் இங்கே ஆன்சர்ஸ்னு பார்க்கலாம். வி டேஷ் அ நியூ இங்கிலீஷ் டீச்சர். ஐ, யூ, வி, தே. வி வந்துச்சுன்னா என்ன வரும்? ஐ, யூ, வி, தே வந்ததுன்னா ஹேவ் அப்படின்னு வரும். மை பாஸ் டேஷ் சச் அ பேட் டெம்பர். மை பாஸ்னா ஹீயாக இருக்கலாம், ஷீயாக இருக்கலாம். பாஸ்னா என்ன? என்னுடைய உயர் அதிகாரி, மேனேஜர், அந்த மாதிரி யாரான இருக்கலாம். என்னை விட ஒரு மேல்நிலையில் இருக்கும் ஒருவர், நான் வேலை செய்யும் இடத்தில் பாஸ் அப்படிம்போம். ஸோ மை பாஸ் வந்து ஒரு மேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ ஹீ ஆர் ஷீ. ஸோ என்ன வரும்? ஹீ, ஷீ வந்ததுன்னா வெரி குட், ஹேஸ். ஹேஸ் சச் அ பேட் டெம்பர் அப்படின்னா என்ன? டெம்பர்னா என்ன? அவருக்கு அடிக்கடி சீக்கிரமாக கோவம் வந்துடும். முன்கோபின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து மூடு மாதிரி. மூடு இல்லை எக்ஸாக்ட்லி, பட் லைக் மூட். ஸோ மை பாஸ் ஹேஸ் சச் அ பேட் டெம்பர்னா அவருக்கு சீக்கிரமாக கோவம் வந்துடும், அவர் ஒரு முன்கோபி அப்படின்னு சொல்லுவோம். ஐ நெவர் டேஷ் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங் பிகாஸ் ஐ எம் நெவர் ஹங்க்ரி தென். நான் காலையில் ஒன்றுமே டிஃபனே சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு அப்போ பசிக்காது. இப்போ இங்கே என்ன வரணும்? ஐ, யூ, வி, தே வந்ததுன்னா என்ன வரும்? ஹேவ். வெரி குட். ஸோ never have breakfast. Next sentence பார்க்கலாமா? all the houses dash blue windows. all the housesங்கிறது பன்மை. சரியா? ஸோ இது தே பன்மை இல்லையா? houses, one house, many houses. ஒருமை பன்மையில் இது பன்மை. ஸோ தே வந்ததுன்னா என்ன வரும்? ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? ஹேவ். வெரி குட். Let's look at the next sentence. An elephant dash 4 legs and a big trunk. யானைக்கு 4 காலும் ஒரு தும்பிக்கையும் இருக்கு. ஸோ யானை என்பது இட். அது வந்து ஹீ, ஷீ, இட்ல இது வந்து இட் இல்லையா? ஒரு அனிமல் அது. ஸோ இங்கே என்ன வரும்? ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? ஹேஸ். Let's look at the next sentence.
many poor people dash no money to spend. Many poor people. So இது என்ன சப்ஜெக்ட்? they. Very good. பன்மை இல்லையா? பீப்புள்னா ஒருவருக்கும் மேலானது, நிறைய பேர். அதனால my many poor people. ஸோ இங்கே வந்து have வரும். Last sentence, the child dash red hair and very white skin. அந்த குழந்தைக்கு சிகப்பு கலர் முடியும், ரொம்ப வெள்ளையாக ஒரு தோலும் இருக்குது. சைல்டுங்கிறது ஹீயாக இருக்கலாம், ஷீயாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹேஸ் போடுவோம். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்ததா? யூ காட் ஆல் ஆஃப் தெம் ரைட்? வெரி குட். ஸோ இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஈஸி லெசன் தான். இந்த லெசன் 3யோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have finished simple present tense. நீங்கள் இந்த லெசன், இந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பினீங்கன்னா I will give you a small test in simple present tense. Okay? So thank you very much, girls. See you in the next class.